தமிழக முதலமைச்சராக 5வது முறையாக பொறுப்பேற்றுள்ள ஜெயலலிதா இன்று தலைமைச் செயலகத்திற்கு சென்று தமது பணிகளை தொடங்க உள்ளதோடு பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களையும் துவங்கி வைக்க உள்ளார். இதுகுறித்து கூடுதல் தகவல் தருகிறார் எமது செய்தியாளர் ராஜா. ராஜா, சொல்லுங்க, எத்தனை மணிக்கு முதலமைச்சர் ஜெயலலிதா தலைமைச் செயலகத்தில் பணிகளை தொடங்குகிறார்? இன்று அவர் தொடங்கி வைக்க உள்ள மக்கள் நலத்திட்டங்கள் குறித்த தகவல்கள் இருக்கா? இதை பத்தி சொல்லுங்க. 5வது முறையாக தமிழக முதலமைச்சராக நேற்று பதவியேற்றுக் கொண்ட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இன்று மதியம் 3 மணி அளவில் தலைமைச் செயலகத்திற்கு வருகிறார். தன்னுடைய போயஸ் தோட்ட இல்லத்திலிருந்து 2:50 மணி அளவிற்கு அவர் கிளம்புகிறார். 3 மணிக்கு இங்கு வந்து அடைகிறார். அவரை தமிழக தலைமைச் செயலாளர் ஞானதேசிகன் வரவேற்பார். பின்பு அவர் அங்குள்ள கோப்புகளில் கையெழுத்திடுகிறார். அதோடு மட்டுமல்லாமல் இன்று 5வது முறையாக மீண்டும் முதலமைச்சராக நேற்று தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்று அலுவலகத்திற்கு வருவதால் இங்கே தலைமைச் செயலகத்தில் முக்கியமான திட்டங்கள் இன்று அவர் ஏதும் அறிவிப்புகள் திட்டங்கள் இன்று வெளியிடப்படலாம் என்று தெரிகிறது. அதை முடித்துவிட்டு காணொலி காட்சிகள் மூலம் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். அதாவது சென்னையில் உள்ள பழைய கமிஷனர் அலுவலகத்தில் உள்ள சீருடை பணியாளர்களுக்கான 2 கட்டிடங்களை திறந்து வைக்கிறார். பின்பு 201 அம்மா உணவகங்கள், தமிழகம் முழுவதும் கட்டி முடிக்கப்பட்டுள்ள 201 அம்மா உணவகங்களை தொடங்கி வைக்கிறார். அதில் 45 அம்மா உணவகங்கள் சென்னை மற்றும் அனைத்து மாவட்ட தலைமை மருத்துவமனைகளில் உள்ள அம்மா உணவகங்கள் மற்றும் அனைத்து நகராட்சிகளில் உள்ள அம்மா உணவகங்கள், அதோடு தஞ்சாவூர், திண்டுக்கல் மற்றும் கோவை ஆகிய மாநகராட்சிகளில் உள்ள அம்மா உணவகங்களை திறந்து வைக்கிறார். மொத்தம் 201 அம்மா உணவகங்கள். அதோடு மட்டுமல்லாமல் தற்போது கட்டி முடிக்கப்பட்டுள்ள தஞ்சாவூர், கடலூர் மற்றும் திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களையும் அவர் திறந்து வைப்பார் என்று தெரிகிறது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை வரவேற்பதற்காக அவர் போயஸ் தோட்ட இல்லத்திலிருந்து இன்று 5வது முறையாக நேற்று பதவியேற்ற பிறகு இன்று தலைமைச் செயலகம் வருகிறார். இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாட்கள் என்றாலும் கூட சாலை நெடுகளிலும் அவரை வரவேற்பதற்காக வரவேற்பு பதாகைகள் தொண்டர்களால் வைக்கப்பட்டுள்ளது. அதோடு எந்தெந்த துறையினுடைய திட்டங்களை தொடங்கி வைக்கிறாரோ அந்த அமைச்சர்களும் அதற்கான வரவேற்பு பதாகைகளை வைத்துள்ளனர். ஏராளமான தொண்டர்கள் 3 மணி அளவில் இந்த பகுதிக்கு வருவார்கள் என்று தெரிகிறது. இன்று இந்த 201 அம்மா உணவகங்கள் மற்றும் 16 கூட்டுறவு மருந்தகங்கள், கூட்டுறவு துறை சார்பாக இயக்கப்படும் 16 மருந்தகங்களையும் அம்மா மருந்தகங்களையும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இன்று தொடங்கி வைக்கிறார் காணொலி காட்சி மூலம்.